இப்போ டவுனில் வந்து ஆர்ஓ வாட்டர் முதற்கொண்டு ஒரு 5 வார்டுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். மற்ற இடங்களுக்கு போதிய தண்ணீரை குடிநீர் லாரிகள் மூலமாகவும் மற்றும் மாற்று ஏற்பாடுகள் மூலமாகவும் விநியோகிக்கப்படும். 15 நாட்கள்லாம் கிடையாது, ஒரு 6-7 நாள் 5 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த இடைவெளியும் நாங்கள் குறைப்பதற்கு நிச்சயமாக முயற்சிகளை எடுப்போம். அதாவது குஜராத் என்பது போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்துக்கான ஒரு மாநிலம் என்பது குஜராத் நாடறிந்த உண்மை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்கள் வழியாகத்தான் வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய இந்தியாவிற்கு போதைப் பொருட்கள் வருகின்றன. அங்கிருந்து தான் பல மாநிலங்களுக்கு கடத்தப்படுகின்றன. எனவே குஜராத்தில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பிடிக்கப்படுகிறது என்பது ஒரு அதிசயமான செய்திகள். ஆச்சரியமானது. அது அதான் யானை பசிக்கு சோளப்பொரி என்று எங்களுடைய தலைவரும் இளந்தலைவரும் சிறப்பாக அதை சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த மூலைக்கு பத்துங்கிறத நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக எங்களுக்கு தேவையான நிதியை தர சொல்லி வலியுறுத்துவோம். சார், குடிநீர் பஞ்சத்தை போக்கெல்லாம் தரையில் வந்து நானே போராடுவேன்னு விஜயபாஸ்கர் சொல்லியிருக்கிறார். அவர் காலத்தில் அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டார். இன்றைக்கி பார்க்க போனால் புதுக்கோட்டைக்கு வர்ற காவேரி தண்ணீரை நான் சொல்லக்கூடாது, வெளியே வழிமறித்து அவருடைய கல்லூரிக்கும் அவருடைய வயல்களுக்கும் காவேரி தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் கண்கூடாக சென்று பார்க்கலாம். இப்போவே போனீங்கன்னா பார்த்துடலாம், இல்லாட்டி கூட அடைச்சிடுவார். அதான் சொன்ன ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா பார்த்துடலாம். வயலுக்கு வந்து காவேரி தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரே நபர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர். நடவடிக்கை எடுக்க போனோம்னா பிரச்சனைகள் வரும், என்னை பழி வாங்குறாங்க, எதையே பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ஒரு போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருப்பாரு. தவிர இந்த உண்மை இதை உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய குடி தண்ணீரை விவசாயத்துக்கு கல்லூரிக்கு தான் அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறாரே தவிர இன்றைக்கு அதனால் அவராலே பாதி தண்ணி இன்னைக்கு எடுப்போம். அதுக்காக அரசாங்கத்தை தனிநபர் பயன்படுத்த அனுமதிக்க முடியுமா? அனுமதிக்க முடியாது. உரிய நடவடிக்கை. இதுவரைக்கும் அந்த பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை இல்லாதனால சும்மா இருந்தோம். இப்போ தண்ணீர் பிரச்சனை வந்திருக்கிறது. விரைவிலே நம்முடைய குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை அதற்காக மேற்கொள்வார்கள். வரவேற்கத்தகுந்த செயல். சார், கோடை காலத்தில் வந்து சுகாதாரத்துறை சார்பாக மக்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்றீங்களா? இல்லை மருத்துவ முகாம்கள் எதுவும் நடைபெறும்? அது மருத்துவ முகாம்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். எல்லா மாவட்டங்களிலேயுமே மருத்துவ முகாம்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். கோடை காலத்தில் மக்களை காலை ஒரு 11 மணியிலிருந்து 3 மணி வரை வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கின்றோம். இதை செய்தாலே போதும், நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். தேவையான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இங்கே வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அதற்கு தேவையான குடிநீர், உப்பு கரைசல் போன்றவையெல்லாம் இன்றைக்கு தரப்படுகின்றன. எனவே அவற்றின் மூலமாகவும் நாம் இன்றைக்கு மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.